இந்த ஆப்சன்ட் சீசரில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க வந்து குழந்தைங்க அதாவது 6 வயசுலேருந்து 10 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ஆப்சன்ட் சீசர் வர்றது வந்து ரொம்ப காமன். இது வந்து அந்த டி டைப் கால்சியம் சேனல்ல இருக்கிற அப்நார்மாலிட்டினால வரக்கூடியது. இது வந்து என்ன பண்ணுன்னா, இப்ப அந்த குழந்தை வந்து ஜென்ரலா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா, சடனா வந்து ஒரு பிஹேவியரல் அரெஸ்ட். அதாவது அந்த பேஷண்ட் வந்து என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாம அப்படியே அரெஸ்ட் ஆயி நின்றுவாங்க. இதுதான் வந்து ஆப்சென்ஸ். பேர்லயே இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி இருக்காது. ஆப்சென்ஸ் இதில வந்து எந்த ஒரு அசைவும் இருக்காது. அப்படியே ஸ்டேர் லுக் அப்படியே வெறிச்சு பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெறிச்சு பார்த்துட்டு, அப்புறம் அவங்க அடுத்த வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஃபிட்ஸ் தான் வந்து ஆப்சென்ட் சீசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமனா வரக்கூடியது. பிஹேவியரல் அரெஸ்ட் இருக்கும். இந்த சீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் வென்டிலேஷன் அதாவது அந்த பேஷண்ட்ட வந்து நீங்க இந்த ஃபிட்ஸ் வருதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து மூச்ச வேகமா விட சொல்லணும். அதாவது அவங்கள வந்து ஹைப்பர் வென்டிலேட் பண்ண சொன்னீங்கன்னா, அப்படின்னு மூச்சு வேகமா விட சொன்னீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில இந்த ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஃபிட்ஸ் வந்து இட் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை தி ஹைப்பர் வென்டிலேஷன். இத ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.